அந்த இது போரையை வச்சு போட்டு செத்துட்டான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பூனை கடிச்சு அதனால இப்போ ரேபிஸ் வந்திருக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பையன் அந்த ஃபியர்ல தூக்கு இறந்துட்டாராம். நாய், பூனை, எலி இது 3 நாளையும் ரேபிஸ் கண்டிப்பாக பரவும். இந்த 3 விலங்குகளை எது கடிச்சிட்டாலும் உடனடியாக 24 ஹவர்ஸ்க்குள்ளார ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும். கடிப்பட்ட இடத்த நல்லா ஓடுற தண்ணியில் டேப் வாட்டர் திறந்து விட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். 24 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம். இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது நல்லது. ஆன்டி ரேபிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக போடுவாங்க. 5 டோஸ் போட்டுக்கணும். வீட்டில் வளர்க்குற விலங்குகளுக்கு கண்டிப்பாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இயர்லி ஒன்ஸ் போடணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா நாயோ, பூனையோ, எலியோ ஏதாவது கடிச்சிட்டு இமீடியட்டா வந்து சொல்லணும்னு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து கேட்குறாங்கன்னு நாய், பூனை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாம அதை பண்ணாதீங்க. பெரியவங்க ரெஸ்கியூ பண்ற அடிக்கடி அனிமல் பைட் அதிகமா இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இயர்லி ஒன்ஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாமளும் போட்டுக்கலாம்.